நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை. குலதெய்வ கோயிலுக்கு போகணும். பிற்பகல் 12லேருந்து 4 மணிக்குள்ளே அங்கே இருக்கிறதும் தீபம் போடுறதும், ஏழை எளியவங்களுக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. அங்கே கோயில் வாசலில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு குறைஞ்சது 50 ரூபாயாவது கொடுங்க. ஏன் நீ தருவியா பணம்லாம் எங்களை கேட்காதீங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குறைஞ்சது ஒரு 20 ரூபாயாவது கொடுங்க. அங்கே போயிட்டு 10 ரூபாயை கொடுத்து 10 பேரை வச்சுக்க சொல்கிறதெல்லாம் பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நீ கூட எங்கள் லெவலில் நாங்கள் கொடுத்துருங்க. நல்லது. செவ்வாய் புதன், அதாவது நேற்று இன்று 2 நாட்களுக்கும் சேர்த்து பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம். மாறுகிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்று அமாவாசைங்கிறதுனால ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறதுல சிக்கனம் பார்க்காதீங்க. காணிக்கை எங்கள் பாஷையில் சொன்னால் நிறக்க போடுங்கம்மாங்க. ஒருத்தர் நிறக்க போடுங்க. ஆமாம், அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதை யோசிச்சா கோவம் வந்தாலும் வரும். அவர் அதை பண்ணுறாரு, காணிக்கையை வாங்கி இதை பண்ணுறாரு. உங்கள் முன்னோர்களை நினைங்க. உங்கள் அம்மா வழி, அப்பா வழி முன்னோர்களை நினைங்க. சிக்கனம் பார்க்காம, சிரமம் பார்க்காம பண்ணிடு. ஆமாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கறீங்க. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களும், செவ்வாய் புதன் 2 நாட்களும் வெற்றியை தரும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு, மேற்கு, பச்சை, மஞ்சள், செவ்வாய். 2, 1 வடக்கு, தெற்கு, சிவப்பு, பச்சை, புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க. பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு, கில்லி கலகிறீங்க. 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஆண்டாளருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், திருஷ்டி குறையும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளில் மட்டும் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். சரி, அதுக்கு என்ன? யாருக்கு? திருவாதிரைக்கா, புனர்பூசத்துக்கா, மிருகசீரிஷத்துக்கா? 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக இன்றைக்கி வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும், குலதெய்வத்தை நினச்சி பிற்பகல் 12 to 4 கோயிலுக்கு போகணும். உங்கள் சார்பாக இன்னொருத்தர் கூட போகலாம். வழிபாடு பண்ணணும். ஏழைகளுக்கு பணம் காசு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், காக்கைக்கு சாப்பாடு வைக்கணும். எத்தனை தான் செய்கிறது? வியாதி அதிகம்னா மருந்து அதிகம்தான். ஆமாம், பண்ணிவிடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடுங்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற புதன் சிவனை வழிபட்ட இடம். திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், கவியரசரோடது படித்து பாருங்கள், நல்லது. கோயிலிருந்து படிங்க. ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. வெற்றி கிடையாது இன்றைக்கி, அது உறுதி. தோக்க மாட்டீங்க, அது சொல்லலாம், பயன்படுத்திக்கும். கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கல்லகிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், கில்லி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம்.
பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடித்தரும். நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய், 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதம். கல்லகிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், வெற்றி கிடைக்கும், உயர்வு உண்டு, சந்தோஷம். உங்கள் கெத்து ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தட்சிணாமூர்த்தியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. ஆண்டாளருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், திருஷ்டி குறையும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளும் நல்லா இருக்கு, பிரமாதம். கலக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி. 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்களோட பலம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தரத்துக்கு சித்திரைக்கு 3 பேருக்கும் தான். சித்திரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும், மறந்துடாதீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி, அருணனே போற்றி, அழகே போற்றி, அறிவே போற்றி, அனாதியே போற்றி. அழகு, அறிவு, அனாதி 3மே புதனை குறிக்கிறது. இதெல்லாம் படிங்க, இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது பச்சை துணி தானமாக கொடுங்க, பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி ஸ்மூத்தாக வரும். செய்யுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி உயர்வு சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அப்புறம் என்ன, நல்ல நாளுங்க, சந்தோஷங்க 2 நாளும். அனுகூலமான எண் 6, 7 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்குறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே நல்லா இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம், ஜாக்கிரதை, கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆமாம்,
வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையும், 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை, உங்களோட பிறவி பலவீனம், அவசரம், பதட்டம், தடுமாற்றம், ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், 3 தெற்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, சௌமியனே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பருப்பு சாதம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. 2 நாளும் பச்சை பயிறு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நல்ல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, தோல்வி தடுக்கப்படும் உறுதியாக சொல்லுவோம். ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கல்லகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான நாள், வெற்றி, உயர்வு, ஜெயிக்கிறீர்கள். ஆமாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நல்ல நாள். 2 நாளும் உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். ஆமாம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சை பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். உங்களோட பிறவி பலம், பெருந்தன்மை, விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக 2 நாட்களும் இருக்கிறது. வெற்றி. அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும், அப்புறம் 3 நட்சத்திரக்காரர்களுமே புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சை பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளும் கில்லி கலக்குறீங்க, பிரமாதம், கெத்து, அள்ளு. ஆமாம், சூப்பர், அவ்வளோதான். வெற்றி. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் திருஷ்டி இருக்காதா அப்படின்னு. அனுகூலமான எண் 9 6 வடக்கு தெற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய், 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சவ்ய சாசியே போற்றி. சவ்ய சாசினா 2 கையினாலும் ஆயுதம் எடுத்து போர் புரிகிறவன். ஒன்று கண்ணன், இன்னொருத்தர் கர்ணன், இன்னொருத்தர் அர்ஜுனன். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு
கொள்ளு சாதம், பருப்பு சாதம், பச்சைப்பயிறு சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சுவையான சாதமாக கொடுங்கள். காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார், என் கண்மணி தாமரை, ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. காதர் பெருமான், இதெல்லாம் இருந்து படித்து பார்க்கறது, கோயிலிருந்து படிப்பது, 1/4 மணி நேரமாவது படிப்பது நல்லது. இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்குது. இந்த 2 நாள் ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே பிரமாதமான நாட்களாக இல்லை. கோச்சிக்காதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு புதன்கிழமை தீபம் போட்டுடணும். 2 நாளுமே 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோபம், பதற்றம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை, செவ்வாய் 2, 1 வடக்கு புதன். நிதானம், பொறுமை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, சௌமியனே போற்றி, சத்ராஜித்தே போற்றி, சஷ்டிநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. பருப்பு சாதம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. 2 நாளும் பச்சைப்பயிறு சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து 2 நாளும் படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நல்ல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. வெற்றி வருதுன்னு சொல்ல முடியாது, தோல்வி தடுக்கப்படும் உறுதியாக சொல்லுவோம். ஆமாம் நேயர்களை, இன்று அமாவாசை, வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை நினையுங்கள். அம்மா வழி, அப்பா வழி, முன்னோர்களை நினைங்க. நல்லது. நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு செய்கிற உதவி அவர்களுக்கு செய்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நீங்கள் அம்மா இருந்த நேரத்தில், அப்பா இருந்த காலத்தில் அவங்கள சரியாக கவனிக்கலையா, முடியலையா, இப்போது அந்த அன்பை வேறொருத்தர்கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா அது அவங்கள போய் சேருங்கிறது தான் சாஸ்திரம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.